அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் தமிழ் தகுதி தேர்வு 23 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு தினமும் 25 கேள்வியை டெஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 22 வீடியோ பார்த்துருக்கேங்க. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது, முழுமையாக அட்டன் பண்ணுங்க. கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நாம் இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். சரியான கூற்று எது? இலக்கணம் சம்மந்தமான கேள்விங்க. 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் வினை முற்று அல்லது முற்று வினை எனப்படும். வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும். இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. பொருள் முற்று பெற்ற வினை சொல்ல வினை முற்று அப்படின்னு சொல்லுவாங்க, முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே வரும்? 5 பாலில் வரும். 5 பாலில் வரும், 3 காலத்துலேயும் வரும், 3 இடத்துலையும் வரும். இதை இரண்டாக பிரிப்பாங்க, தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். தொழில் பெயரின் பகுதி திரிந்து வரும் பெயர். தொழில் பெயர் இருக்குது, அந்த தொழில் பெயருடைய பகுதி திரிந்து வந்தால் அதுக்கு என்ன பேருங்க? முதநிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்லுவாங்க. முதநிலை திரிந்த தொழில் பெயர். அடுத்த வினா பாருங்கள். உரிச்சொல் இடம்பெற்றதை காண்க. எந்த சொல்ல உரிச்சொல் இடம்பெற்றிருக்குன்னு பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் மாநகரம். மா என்பது உரிச்சொல், உரிச்சொல் இடம்பெற்ற தொடர் மாநகரம். அடுத்த வினா பாருங்க. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகால் பாராட்டப்படும் நூல். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகத்தால் பாராட்டப்படும் நூல் திருக்குறளுங்க. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். தமிழில் மொத்தம் 5 வினா எழுத்துக்கள் உள்ளன. ஏ, ஏ, யா, ஆ, இ ஆகியவை வினா எழுத்துக்கள் ஆகும். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தமிழில் 5 வினா எழுத்துக்கள் தான் இருக்குது. 2வது பாயிண்ட்டு தவறு. ஈ அப்படிங்கிறது வினா எழுத்து கிடையாது. இங்கே என்ன வரணும் அப்படின்னா நெடில் ஓ அப்படிங்கிறது வரணும். வினா எழுத்து 5 இருக்குதுங்க. குறில் ஏ, நெடில் ஏ, யா, ஆ, ஓ 5 இருக்குது. ஈ வராது. ஈ சுட்டெழுத்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சலவர் எதிர்ச்சொல் அறிக. நல்லா கவனிங்க. சலவர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை போட்டுறாதீங்க. சலவர் என்பதற்கான எதிர்ச்சொல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சலவர் அப்படின்னா வஞ்சகர். அப்போ எதிர்ச்சொல் நண்பர். நண்பர் அப்படின்னு சொல்லலாம், அன்புடையவர் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. சொற்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மரபு தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்திருக்குங்க. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? கை காணுதல் அப்படின்னா அனுபவித்தல். இங்கே 2. கை கூடுதல் என்றால் சித்தி அடைதல். இங்கே 1. கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல். இங்கே 4. கைக்கு உதவுதல் அப்படின்னா சமயத்துக்கு உதவுதல். இங்கே 3. 2, 1, 4, 3 இதான் சரிங்க. கை காணுதல் அப்படின்னா அனுபவித்தல், கை கூடுதல்னா சித்தி அடைதல், கை கொடுத்தல் அப்படின்னா உதவி செய்தல், கைக்கு உதவுதல்னா சமயத்துக்கு உதவுதல். அடுத்த வினா பாருங்க. அவனோ வந்தான் இதில் பயின்று வந்துள்ள வினா எழுத்து வகை என்ன? அவனோ வந்தான்னு கொடுத்துருக்காங்க. இதில் வினா எழுத்து வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? வினா எழுத்து ஓ அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த வினா எழுத்துடைய வகை என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? இது புறவினா வந்திருக்கு. அதாவது ஒரு சொல்ல பிரிக்க முடிஞ்சால் அது புறவினா. அவன் கூட்டல் ஓ, அவனோ. இங்கே வினா எழுத்து பிரிச்சிட்டாலும் அந்த சொல்லுக்கான பொருள் வருது. இப்படி வந்தால் அது புறவினா. அடுத்த வினா பாருங்கள். பொருள் வேறுபாடு அறிந்து பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மயங்குழி சொற்கள் அதை வச்சு கேட்டிருக்காங்க. விடை
இந்த அலகு அப்படின்னா தராசு தட்டு. இந்த அலகு அப்படின்னா இளமை. ஸோ 1. இந்த வழி என்றால் வருத்தம். இது 3. இந்த வழினா ஆகாயம். இங்கே 3. 2, 1, 4, 3. இதுதான் சரிங்க. நல்ல கவனிங்க. இந்த அலகு அப்படின்னா தராசு தட்டு, இந்த அலகுன்னா இளமை, இந்த வழினா வருத்தம், இந்த வழினா ஆகாயம். அடுத்த வினா பாருங்க. சரியான இணை எது? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மருவு சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கோட்டை பாக்கம் என்பது கோடம்பாக்கமாக மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அதாவது இங்கே என்ன வந்திருக்கணும்னா கோடலம்பாக்கம்னு வந்திருக்கணும். சரிங்களா? கோடலம்பாக்கம் அப்படிங்கிறது தான் கோடம்பாக்கம்னு மாறி இருக்கு. அடுத்து தர்மபுரம் அப்படிங்கிறது தர்மபுரின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. தர்மபுரம் என்பது தாம்பரம் என்று மாறியிருக்கு. தாம்பரம். திண்டிவனம் அப்படிங்கிறது புளியங்காடு என்று அழைக்கப்படுது. சரிதாங்க. அதாவது வடமொழியில் திந்திரி அப்படின்னா புளிய மரத்தை குறிக்கும், வனம்னா காடு. திந்திரி வனம் அப்படிங்கிறது தான் திண்டி வனமாக மாறியிருக்கு. ஸோ இது சரிதான். திருத்தணிகை என்பது திருவை கிடையாது, திருவையாரை தான் திருவைன்னு சொல்லுவாங்க. திருத்தணிகையை திருத்தணின்னு சொல்லுவாங்க. திருத்தணி என்பது தான் இங்கே சரிங்க. அப்போ இங்கே சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் சரி. அடுத்த வினா பாருங்கள். வேறுபட்ட பொருள் தரும் சொல் எது? 6ஆம் வகுப்பு புக்கில் இருக்குதுங்க. எது தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? அமுது, நிலவு, மனம் இதெல்லாமே தமிழை குறிக்கும் சொற்கள் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் ஃபஸ்ட்டு பாட்டிலேயே சொல்லியிருப்பார். நெல் அப்படிங்கிறது சொல் என்று பொருள் தரும். ஸோ இது மட்டும்தான் வேறுபட்ட பொருள் தரக்கூடியது. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. விடையை பார்க்கலாங்களா? தட்டி போடுதல் என்றால் மறுத்தல், தட்டி விடுதல்னா ஊக்கப்படுத்துதல். ஸோ இது பார்த்திங்கன்னா 3. நாடியை தாங்குதல் அப்படின்னா இரத்தல். இது பார்த்திங்கன்னா 3. இங்கே 1. மெனக்கெடுதல் அப்படின்னா பயனின்றி கழித்தல். ஸோ இங்கே 4 தான். 2, 3, 1, 4 இதுதான் சரிங்க. நல்ல கவனிங்க. தட்டி போடுதல் அப்படின்னா மறுத்தல், தட்டி விடுதல் அப்படின்னா ஊக்கப்படுத்துதல், நாடியை தாங்குதல்னா இரத்தல், மெனங்கெடுதல் அப்படின்னா பயனின்றி கழித்தல். அடுத்த வினா பாருங்க. பிழையானதை கண்டறிக. மரபு தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஆலங்காடு அப்படின்னு தான் சொல்லுவோம், தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம், தேயிலை தோட்டம்னு சொல்லுவோம், பலா தோட்டம்னு சொல்ல மாட்டாங்க. பலா தோப்பு அப்படின்னு தான் வரும். பலாமரங்கள் நிறைந்தது பலாத்தோப்பு. ஸோ இங்கே தவறாக வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். இருமை. சரியானதை கண்டறிக. இருமை அப்படிங்கிற இரு பொருள் தரக்கூடிய சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் இம்மை மறுமை. இருமை அப்படிங்கிறது இம்மை மறுமையை குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. 4 தொடர் இருக்குது, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஸ்கூல் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கேங்க, 6ஆம் வகுப்பு தான். விடையை பார்க்கலாங்களா? வலஞ்சுழி எழுத்துக்கள் என்பது ஆ, ஏ, ஔ, நா இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் சரி. இடஞ்சுழி எழுத்துக்கள் என்பது டா, ஏ, ஞா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இது வலஞ்சுழி எழுத்து. இங்கே என்ன வந்திருக்கணும்? லா அப்படிங்கிறது வந்திருக்கணும். அதனால் இதுதான் தவறு. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன. இது சரிதான். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். இதுவும் சரிதான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி, 2 தவறு. அடுத்த வினா பாருங்க. கற்போரின் அறியாமையை அகற்றும் நூல் எது? இது பழைய சமச்சீர் புத்தகங்க. கற்போரின் அறியாமையை அகற்றும் நூல் எது? ஏலாதி. ஏலாதி. அடுத்த வினா பாருங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக. எது பிழையற்ற தொடர்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மாறன் கத்திரிக்கோளால் சிகைக்காய் வெட்டினான். சீயக்காய் வெட்டினான்னு நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா மாறன் கத்தரிக்கோளால். நல்ல கவனிங்க, தீ அப்படிங்கிறது வரக்கூடாது. மாறன் கத்தரிக்கோளால் சிகைக்காய் வெட்டினான் என்பதான் சரி. அடுத்த வினா பாருங்க. பிழையானதை கண்டறிக. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா பிரித்து கொடுத்துருக்கேன்.
சொல் பிரிப்பு இதில் எதில் தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் தான் சிலப்பதிகாரம். இங்கே வந்து தப்பாக பிரிச்சிருக்கேன். கொங்கலர்னா கொங்கு கூட்டல் அலர், இது சரிதான். இன்னுயிர்னா இனிமை கூட்டல் உயிர், இதுவும் சரிதான். கசடரன்னா கசடு கூட்டல் அற, இதுவும் சரிதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். நிகழ்கால வினை எச்சம் வரும் இடங்களை பொறுத்துக. நிகழ்கால வினை எச்சம் எந்த பொருளில் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மழை பெய்ய குளம் நிரம்பிற்று. மழை பெய்த காரணத்தால் குளம் நிரம்பியது. ஸோ இங்கே காரணம் அப்படிங்கிறது வரணும். ஸோ இதுதான் 1. அப்போ இங்கே 3 வரும். அடுத்து சங்கூத மணி அடித்தது. சங்கு ஊதும் பொழுது மணி அடித்தது. இது வந்து உடல் நிகழ்ச்சி, அதாவது ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4. பரிசு பெற பாடம் படித்தான். அதாவது பரிசு பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக பாடத்தை படித்தான். இங்கே 1ங்க. கால் நோக வழி நடந்தான் அப்படிங்கிறது விளைவு, அதாவது நடந்ததுனால கால் நோகியது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 4. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2. 3 4 1 2, இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். இது வந்து தேர்வில் வந்த வினாங்க, எக்ஸாமில் வந்த கேள்வி. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் எது? இதுக்கான பதில் காற்று வராதுங்க. மலர், பறவை, கொள் வரும், காற்று வராது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று என்னே இதன் பெருமை என்றான் என்பது நேர்கூற்றாகும். காரணம், நேர்கூற்று வியப்பு வாக்கியமாக இருந்தாலும் புணர்ச்சி பெற்றால் வியப்பு குறி வராது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2மே சரிதாங்க. அதாவது என்னே இதன் பெருமை இப்படி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியப்புக்குறியோட நேர்கூற்றாக சொல்லியிருக்கணும். ஆனால் நேர்கூற்றுக்கான அந்த மேற்கூறுக்குறியெலாம் போடலை. ஏன் போடலை அப்படின்னா இது புணர்ச்சி வாக்கியமாக இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், என்னே இதன் இப்படி தனித்தனியாக வந்திருந்ததுன்னா அங்கே வந்து வியப்புக்குறி போட்டிருக்கணும். பட் இங்கே புணர்ச்சியாக இருக்கிறதுனால வியப்புக்குறி போட வேண்டியதில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2மே சரிதான். அடுத்த வினா பாருங்கள். மேகம், இளமை, வனப்பு ஆகிய பொருளை தரும் சொல்லியது. மேகம், இளமை, வனப்பு ஆகிய பொருளை தரும் சொல்லியது மஞ்சு. மஞ்சு அப்படின்னா மேகம், இளமை, வனப்புங்கிறதெல்லாம் வரும். அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. அதாவது நூல்களையும் நூல் ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியாச்சுங்களா? சுவரும் சுண்ணாம்பும் எழுதியவர் சுரதா. கோடையும் வசந்தமும் எழுதியவங்க மீரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வரும், இங்கே 3. தமிழ் இயக்கம் எழுதியவங்க பாரதிதாசன். ஸோ இது 3. பூத்தது மானுடம் எழுதியவங்க சாலை இளந்திரியன். ஸோ இங்கே 1. 2 3 4 1, இதான் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். சிலேடை பாடுவதில் வல்லார் காலமேகம். இதில் இடம்பெற்றுள்ள 5ஆம் வேற்றுமைக்கான சொல் உருபு எது? இதை வந்து 8ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் ஏது. ஏது என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. பொறுத்துக. இங்கே வந்து தமிழ் எழுத்துக்களையும் அதற்கான அரபு எழுத்துக்களையும் கொடுத்துருக்காங்க, சரியாக பொருத்தணும். இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் உங்களுடைய ஸ்கோர் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தினமும் காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் வீடியோ வந்துடும், மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் கா என்றால் 1, ஊ என்றால் 2. ஸோ 1 2, இதுதான் ஃபஸ்ட்டுங்க. ரூனா 5, அடுத்தது சானா 4. அப்போ இது வந்து 4. ஏ அப்படின்னா 7, சா என்றால் 6. ஸோ இங்கே சரியாக தான் இருக்குது. ஆனா 8, கூ அப்படின்னா 9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 1. 2 4 3 1, இதுதான் சரிங்க. 2 4 3 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைய நாள் இன்னி நாளாகவே வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.